அப்போது பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நெருங்கி வந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஏனெனில் மக்களுக்கு அஞ்சினர். அந்நேரத்தில் 12 ஒருவனான யூதாசு எனப்படும் இஸ்காரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசு தலைமை குருக்களிடமும் காவல் தலைவர்களிடமும் சென்று அவர்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பது பற்றி கலந்து பேசினான். அவர்கள் மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டு மக்கள் கூட்டம் இல்லாத போது அவர்களிடம் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழா கொண்டாடும் நாளும் வந்தது. அன்றுதான் பாஸ்கா ஆடு பலியிடப்பட வேண்டும்.